அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 4 மணிக்கு அந்த தரணிக்குமார் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சேகர் பாபோட 2 தடவை தொடர்பு கொண்டிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அமைச்சர் சேகர் பாபுவிற்கு தொடர்பு உள்ளது போல அதிமுக ராயபுரம் மனு பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆமாம் சார், இந்த இடம் பிரச்சனை தான் சார். எனக்கு தெரிஞ்சு ஒன்று சார், 10,000 கோடி இருக்கு சார். இது மாதிரி 10 பேர் என்ன சார் ஆச்சு, 1 லட்சம் கோடி சார். 1 லட்சம் கோடி நீ மிரட்டி துட்டு வாங்கினா எவ்வளோ சார் வரும் உங்களுக்கு? அதுக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் உட்கார வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால், நான் தான் ஆளினால் அழகராஜா சென்னையே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சுற்றிட்டு வந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன், இவ்வளோ தைரியம் எப்படி ஒரு அமைச்சருக்கு வருது? எங்கிருந்து வருது? முதலமைச்சருடைய ஆசீர்வாதம் இருக்குதுனா தானே வருது. நான் கேட்கிறேன், அப்போ முதலமைச்சர் அவர் வந்து எல்லா வகையிலையும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கின்ற காரணத்தினாலதான், திருப்பி சொல்றேன், எல்லா வகையிலும் முதலமைச்சர் எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கிற காரணத்தினால்தான் சேகர் பாபா கார்லயே கூட்டு போறாரு. அவர் கை தட்டி டான்ஸ் ஆனா இவரு டான்ஸ் ஆடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தான் நம்ம வச்சுருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அவர் கைத்தட்டி டான்ஸ் ஆனால் இவரும் டான்ஸ் ஆடுவார் கூட. சார் 6 மாசமா புகார் கொடுத்து வச்சிருக்க சார். சொன்ன தரணிக்குமார் வந்து எனக்கு மிரட்டல் விட்டான்னு சொல்லிட்டு 5/11 இப்போ 2025 நடந்தது. 6/11 கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இதுல ஒரு யதார்த்த உண்மை பாருங்க. என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரைட்டர் வந்தாங்க. வந்தப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை எடுத்து மேலே போட்டாங்க. அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 4 மணிக்கு அந்த தரணிக்குமார் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சேகர் பாபோட 2 தடவை தொடர்பு கொண்டிருக்கார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.